வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு 21 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம். ஆமா, நடக்க முடியாம வந்திருந்தோம். ரொம்ப வலி, வேதனை, குறுக்கு வலி, கால் நடக்கவே முடியல. என்னால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. இந்த மாதிரி வழியில வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நிக்க முடியுது. என்னால ஒரு ஜாமங்கள் எல்லாமே வேலை பார்க்க முடியுது. நடக்கலாம் முடியுது இல்லைங்களா? நடக்கலாம். எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க இப்போ? இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி தூரத்துல நடந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப லாங்லாம் எடுக்கிறது? லாங் இன்னும் எடுக்கல. நீங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வலி எவ்வளவு நாளா இருந்து நமக்கு? எனக்கு இப்ப 4 வருஷமாவே இருக்கு. முட்டி தேய்மானம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நானும் நிறைய அலோபதி பார்த்திருக்கேன். முட்டியில ஊசி போட்டிருக்காங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இந்த ஆயுத நமக்கு வரமா போனோடனே இங்க வந்தோடனே கொஞ்சம் நல்லா நடக்கு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இப்ப கொஞ்சம் நடக்க முடியுது என்னால. எங்க இருந்து வரீங்க? நான் விருதுநகர்ல இருந்தோம். விருதுநகர். இங்க எப்படி வந்தீங்க? இங்க என் பையன் இருக்கேன், அதனால இங்க வந்திருந்தோம். என்னால ஒத்தையில வேலை பார்க்க முடியாம வேகமா அந்த வலி அதிகமாயிருச்சு. இருக்க லைட்டா இருந்த வலி கூடிருச்சு. அப்பதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம், நேரம் வந்தோம். எப்படி இருந்து ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்ல? இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேற எங்க எடுத்துறீங்களா? இது மாதிரி இல்ல, எங்க ஊர்ல கொஞ்சம் எடுத்தேன். சின்ன மெத்தட்லதான் கொஞ்சம் கையில தலைவிட லைட்டா இருந்தது. இது கொஞ்சம் இதா இருந்தாலும் சிவியரா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது வேகமா. ஒரு மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல பையனை பார்க்க வரும்போதெல்லாம் அங்க உள்ள வந்து போயிருங்க. வந்துட்டு ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிருங்க. அந்த எக்ஸசைஸை மட்டும் விட்டுறக்கூடாது. இப்ப சொல்லி கொடுத்த எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட நடக்கலாம். படிக்கட்டும் ஏறி பாருங்க. டெய்லி வேலையே செய்யாம விட்டுறக்கூடாது. உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, படிக்கட்டு ஏறுறது, நடக்கிறது டெய்லி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பிடிச்சு நடக்க முடிஞ்ச மாதிரி இருந்தது. படி ஏற முடிஞ்சது. இப்ப வர கடைசி நேரத்துல எல்லாம் நானு 4 கால் பாய்ச்சல் போன மாதிரிதான் போற மாதிரி வந்துருச்சு. படியே ஏறி இறங்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப இருக்கேன். இப்ப கொஞ்சம் பிடிச்சிட்டு ஏற முடியாத அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க கம்ப்ளீட்டாவே நார்மலாவே நீங்க நடக்கலாம், எப்பவும் போலவே நடக்கலாம். எக்ஸசைஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? முடிஞ்சா மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு போயிடும். வேற சந்தேகம் இருக்குங்களா? வேற ஒண்ணும் ஓகே மேடம்.